உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துர்கமும் நீ, கேடகம் நீ, ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீ. துர்கமும் நீ, கேடகம் நீ, ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீ. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துட்சண பிரவாகம் புரண்ட போதும். மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துட்சண பிரவாகம் புரண்ட போதும். நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, உருக்கமாய் வந்து உதவி செய்தார். உருக்கமாய் வந்து உதவி செய்தார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். வருகின்ற 22 பிப்ரவரி 2026 ஞாயிறு மாலை 6:30 மணி அளவில் நமது ஓசனாட்டவர் திருச்சபையில் வைத்து இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் சிறப்பு செய்தியாளர் நமது போதகர் டேனியல் ஆஸ்வான் அவர்கள் உங்களுக்காக விடுதலையின் நற்செய்தியை அளித்து சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத வல்லமையை பெற்று அனுபவியுங்கள். உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஓசனாட்டவர் யூடியூப் சேனலில் நேரடியாக ஒளிபரப்பப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சங்கீதத்தை நம்ம படிக்க இருக்கிறோம். சங்கீதம் 75வது அதிகாரம், Psalm 75. உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உம்முடைய அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது, அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன். வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதீர்கள் என்றும், துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது, அதிலிருந்து வார்க்கிறார். பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள். நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் ஒரு அருமையான ஒரு சங்கீதம், உயர்வின் சங்கீதம் என்று கூட சொல்லலாம். சாம் ஆஃப் எக்ஸால்டேஷன். எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்று தெரியவில்லை. முதல் வசனத்தில் சொல்லுகிறார், உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்முடைய நாமம் சமீபமாக இருக்கிறது என்று உம்முடைய அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. அற்புதமான காரியங்களில் ஒன்று தாழ்ந்தவர்களை உயர்த்துகிறது. ஆண்டவருடைய நாமம் தாழ்விலிருந்து உயர்வு, இதான் இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு. அதில் நீங்கள் பார்க்கும் பொழுது முதல் பகுதி 2-5 வசனங்களில் பார்க்கும் பொழுது துன்மார்க்கரை குறித்து பேசுகிறதை பார்க்கலாம். துன்மார்க்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தங்களை உயர்த்த முயலுகிறவர். ஏன் ஒரு மனுஷன் அநியாயம் செய்கிறான், ஏன் ஒரு மனுஷன் சட்டவிரோதமான காரியங்களை செய்கிறான், ஏன் ஒரு மனுஷன் சில நேரம் பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிறான், தான் எப்படியாவது மேலே வந்துடணும். மனுஷனுடைய எண்ணம் என்னது? தானே மேலே வந்து விட வேண்டும். அதில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஒரு உயர்வு வருகிறது போல் வர்றதுக்குள்ளே பெருமை அகந்தையும் கூட சேர்த்து வந்து விடுகிறது. வந்தது மாத்திரமல்ல, 2 கூட்டத்தார் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வீம்புக்காரர், இங்கிலீஷில் அதுக்கு ஃபூல்ஸ் என்று ஒரு வார்த்தை இருக்குது. வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதேயுங்கள் என்றும், துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்த. இருக்கிறதுல மதியீனமானவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தங்களையே உயர்த்த முயலுகிறவர்கள். அவர்களை வீம்புக்காரர், மடத்தனமானவர்கள். 2வது துன்மார்க்கர், கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்று சொல்லி அவர்களை பார்த்து சொல்லுகிறான். 3வது அங்கே பார்க்கும்பொழுது உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்க, இருமாப்புள்ள கழுத்துடைய. அது இருமாப்புள்ள கழுத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பிடிவாதமாக. சில நேரம் பாருங்கள், சிலர் பிடிவாதமாக எங்கே போனாலும் பிடிவாதமாக மேலே ஏறணும்னு பார்ப்பாங்க. சில நேரம் அநியாயமாக இருக்கும், பாவமாக இருக்கும்.
ஏன் இந்த இடத்துல வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறான், கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தானாக உயர்வு வருமே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இன்றைக்கி பார்க்கும் பொழுது வீம்புத்தனம், துன்மார்க்கம், இருமாப்புள்ள கழுத்து என்றெல்லாம் பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா, அன்னைக்கு ஜனங்கள் தங்களையே உயர்த்த பார்க்கிற ஒரு நிலைமை. ஆனால் அடுத்து ஒரு ஆசீர்வாதம் இதோடு நிறுத்தவில்லை. 6 to 10 வசனங்களை பார்க்கும் பொழுது கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து என்ன வராது, இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது, ஹல்லேலூயா, ப்ரொமோஷன். இந்த சங்கீதம் உயர்வின் சங்கீதம் தமிழில் சொன்னாலும் இட்ஸ் a song of promotion. ஒரு சிலருக்கு ஒரு ப்ரமோஷன் வர காத்து கொண்டிருக்கிறது. அந்த ப்ரமோஷன் நாம பெற்றுக்கொள்கிற ப்ரமோஷன் அல்ல, தேவனே கொடுக்குற ப்ரமோஷனாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. ப்ரமோஷன் என்று சொல்லும் பொழுது எங்கேருந்து தான் வரணும், மேலேருந்து தான் வரணும். தேவனே நீதியாக உள்ள நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி அவர் உயர்த்தினார் என்றால் சரியாக தான் உயர்த்துவார். ரெண்டாவது, அவர் உயர்த்தினார் என்றால் யாரும் உங்களை தாழ்த்தவே முடியாது. ஹல்லேலூயா. அவர் உயர்த்தினார் என்றால் அந்த இடம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, நிம்மதியாக இருக்கும். ஹல்லேலூயா. அங்கே சொல்கிறார் பாருங்க, தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். 8, 9 வசனங்களை பார்க்கும் பொழுது தங்களையே உயர்த்துகிற துன்மார்க்கருக்கு வருகிற முடிவை குறித்து நீங்கள் பார்க்கலாம். கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த தேவனுடைய கோபாக்கினையின் பாத்திரம் பூமியில ஊற்றப்படுகிறது. அதன் மத்தியிலே பார்க்கும் பொழுது பூமியின் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதில் இருக்கிற அடியில் இருக்கிற ஆண்டுடைய கோபாக்கினை ஊற்றப்பட ஆழமாக போக போக அது உக்கிரம் அதிகரிக்கும். அடியில் இருக்கிற அந்த ஹல்லேலூயா மிச்சம் மீதி இருக்கு பாருங்க, அதுதான் இருக்குல்ல உச்சகட்டமான உக்கிர கோபம், துன்மார்க்கருக்கு வருகிற முடிவு அது. ஹல்லேலூயா. அதில் 8, 9, 10 வசனங்களை பார்க்கும், நான் என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமான்களுடைய கொம்பு உயரும். ஆண்டவருக்கு ஒரு விருப்பம் இருக்கு, தம்முடைய ஜனங்களுக்கு ப்ரமோஷன், உயர்வு, எக்ஸால்டேஷன், தூக்கி விடுதல் இதெல்லாம் கொடுக்கறது அவருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம். இந்த சங்கீதத்தில் தாவீதை உயர்த்தின தேவன் எப்படிலாம் உயர்த்தினார்னு நிறைய வசனங்கள் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடித்தமான 2-3 வசனம். சங்கீதம் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன். 113வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி 2 வசனங்கள் 7 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து என்ன செய்யறாராம், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் என்ன செய்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவருடைய உயர்த்துதல் இன்னைக்கு யோசித்து பாருங்க, என்ன நிலைமையில் நம்மை உயர்த்தி இன்றைக்கி எங்கே உட்கார வச்சிருக்கிறாருன்னு. உண்மையாக நீங்கள் அவ்வப்போது யோசிக்கணுங்க. லேசான சிலருக்கு பாருங்கள், கொஞ்ச நாள் ஆயிட்டதுக்கு அப்புறமா இது என்னுடைய சாமர்த்தியம் அல்லவா, இது நான் என் மகிமைக்காய் கட்டின பாபிலோன் அல்லவான்னு ஒருத்தர் சொன்னார். என்னுடைய உயர்வு என்னால் வந்ததுன்னார். அந்த நேரத்தில் அவருடைய உயர்வெல்லாம் போய்விட்டது. இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்த உங்களுடைய கரத்தில், ஆண்டுடைய கரத்தில் விட்டு கொடுக்க வேண்டும். ஆனால் தேவனுக்கு எப்பயுமே ஒரு விருப்பம், நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து ஹல்லேலூயா நம்மை மகிமைப்படுத்துவது அவருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம். உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது 12, 13, 14 வசனங்களை எடுத்து வாசித்தால் அழகாக சொல்லப்பட்டு வாசிப்பார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் என்னவாய் மேலாவாய். அல்லேலூயா. வாளாக்காமல் தலையாக்குகிறவர், கீழாக்காமல் மேலாக்குகிற தேவன் என்னென்ன நிலைமையெல்லாம் உயர்த்துவார் என்று சொல்லி நம்ம பார்ப்பதற்கு முன்பாக உயர்வுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அல்லேலூயா வசனம் 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே இப்படியாக சொல்லப்பட்டு வாசிங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் என்ன செய்யுங்க, அடங்கி இருங்கள். அவருடைய பலத்த கைக்குள் என்ன செய்யணும், உயர்வு வேணும்னா ஆண்டுடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த தேவன் வெவ்வேறு நிலைமையில நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறவர். 5 முக்கியமான உயர்வுகளை குறித்து இன்னைக்கு நம்ம படிக்க இருக்கிறோம். முதலாவது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் உயர்வு. இன் அவர் பர்சனல் லைஃப்
பிரச்சனைகளை மாற்றி வியாதிகளை நீக்கி ஜனங்களை ஆண்டவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். 2 இடத்துல ஒரே விதமான கதையை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஒன்று லூக்கா 14வது அதிகாரத்தில் 1 முதல் 6 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். இயேசு நியாய சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சுத்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சுத்தமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளிலே துறவில் விழுந்தால் அவன் அதை உடனே என்ன செய்வானா? தூக்கி விடானோ என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமற் போயிற்று. ஒரு அழகான கதை. ஆண்டுடைய மிகப்பெரிய ஊழியங்கள் ஓய்வு நாளில் செய்யப்பட்டது, ஜெப ஆலயத்தில் தான் செய்யப்பட்டது. அந்த நேரத்தில் வியாதியோடு வருகிறவர்களுக்கு சுகம் கொடுக்காதபடி ரூல் போடலாம்னு நினைச்சாங்க. அப்போதான் ஒரு அழகான கதை சொல்ல, உங்களில் ஒருவனுக்கு ஒரு கழுதையாவது ஒரு எருதாவது ஓய்வு நாளில் கிணற்றுக்குள்ளே, துறவுனா கிணற்றுக்குள்ளே விழுந்து விட்டால் அவன் அதை உடனே இன்னைக்கு பாருங்க, பிரச்சனையை நீக்கி வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளை நீக்கி கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையில் பல போராட்டங்கள் பிரச்சனைகளோடு இந்த இடத்துக்குள்ளே வந்திருந்தாலும் இயேசு அந்த சூழ்நிலை ஒரு அற்புதம் செய்து விழுந்து கிடக்கிற நிலைமையிலேருந்து கர்த்தர் தூக்கி விடுகிறார். சங்கீதம் 145வது அதிகாரம் 13-14 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்தால் அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. எடுத்து வாசித்து பாருங்க. உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறையாகவும் உள்ளது. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் என்ன செய்கிறார்? தூக்கி விடுகிறார். இன்னைக்கு மடங்கடிக்கப்பட்டு சில காரியங்களில் தோல்வியடைந்து சில பிரச்சனையோடு இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் குழியில் விழுந்து கிடக்கிறவளை தூக்கி எடுக்கிற தேவன். சில பிரச்சனைகள் நம்ம உள்ளே தள்ளி கொண்டிருக்கிறது, வெளியே வருவதற்கே வாய்ப்பில்லைன்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் உயர்த்துவார். வாழ்க்கை பூரா இப்படி தான் கடக்க போகிறோமோ நினச்சி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், நீதிமான்களின் கொம்புகளோ உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிற தேவன் குழியில் விழுந்து கிடக்கிறவளை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் உயர்த்தும்படியாக ஜெபிக்கணும். நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு உயர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எபேசியர் 2வது அதிகாரத்தில் ஹல்லேலூயா 1வதுலேருந்து 8வது வசனம் வரைக்கும் நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். ஆனால் அது ஃபுல்லாக வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. 1வது வசனத்தை வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து ஒரு காலத்தில் நம்முடைய பாவ வாழ்க்கை, இந்த பாவ வாழ்க்கையில கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்கிற பெயரை பெற்று கோபாக்கினியின் பிள்ளைகளாய் வாழ்ந்து தேவனுடைய கோபாக்கினியை பெறப்போகிற ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் 6, 7, 8 வசனங்களை பார்க்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட என்ன செய்தார்? உட்காரவும் செய்தார். இதுதாங்க இருக்கிறதே பெரிய உயர்வு. குழியிலிருந்து தூக்கி விடுகிற தனிப்பட்ட வாழ்க்கையில வர வேண்டிய உயர்வு. ஹல்லேலூயா. பாவியாய் இருந்த நம்மை தம்முடைய திரு ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து அசுத்தமாய் இருந்தவர்கள், கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தவர்கள், துஷ்டத்தனமாய் வாழ்ந்தவர்கள், துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர்கள், ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த நம்மை தம்முடைய கிருபையின் மகா ஐஸ்வரியத்தின்படியே நம்மை உயிர்ப்பித்து, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்மை எழுப்பி உன்னதங்களிலே இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறது லேசான காரியம் இல்லைங்க. இதுதாங்க கிரேட்டஸ்ட் எக்ஸால்டேஷன் இன் மேன்ஸ் லைஃப். நீதிமானுடைய கொம்பை உயர்த்துகிறவர் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 23:5 என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால். இதுதான் தனிப்பட்ட வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வு. கர்த்தருடைய வீட்டில் நமக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி
தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உயர்வின் சங்கீதத்தில் முதல் உயர்வு தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த இடத்துக்குள்ளே வந்து உங்களை என்னை உயர்த்தி பார்த்து அழகு பார்க்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. அவருக்கு ஒரு பெரிய விருப்பம், நம்ம எல்லாம் நல்லா உயர்ந்திருக்கு. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் என்ன செய்வார்? ஆண்டவர் கொடுக்கிற ப்ரமோஷன் அப்படிதாங்க இருக்கும். காட்ஸ் ப்ரமோஷன். பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை ப்ரமோட் பண்ண விரும்புகிறார். ரெண்டாவது பார்க்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். காட் எக்ஸால்ட்ஸ் அஸ் இன் அவர் ஃபேமிலி. இந்த சங்கீதம் 113வது அதிகாரம் 7-8 வசனங்களில் அன்னாள் சாமுவேலை பெற்ற பின்பு பாடல் பாடுகிறார். அந்த பாட்டை தான் சங்கீதம் 113 அந்த வசனங்கள் வருகிறது. கர்த்தர் என்ன செய்கிறவராம்? தரித்திரம் அடைய செய்கிறவரும், தரித்திரம் அடைய செய்கிறவரும், ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும். இது பாருங்க என்ன சூழ்நிலை இந்த அம்மா எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாங்களோ தெரியல. கற்பம் அடைக்கப்பட்டு வீட்டில் 2 மனைவிகள் ஒருவளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, இகழப்பட்ட ஒரு நிலைமை. கணவர் ஒருத்தர் தான் சப்போர்ட் பண்ணுறாரு. எத்தனை பேர் இழிவாய் பேசினாங்களோ தெரியல. ஆனால் இந்த அம்மா அதன் மத்தியில் ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணுகிறாங்க. நீர் எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தால் அவனை என்ன பண்ணுவேன்? உயிரோடு இருக்குனால உமக்கு கொடுக்குறேன். இன்றைக்கி பல பிரச்சனைகள் எந்திரிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது பாருங்கள். சில நேரம் சில பொருத்தனைகளை பண்ணி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை கண்டிப்பாக செய்ய வல்லவர். அன்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டு போனாங்களோ தெரியல. ஆனால் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து சாமுவேலை கொடுத்தது மாத்திரம் இல்லை, அன்னால் எத்தனை பிள்ளைகளை அதுக்கப்புறம் பெற்றாங்க? சாமுவேலோட சேர்த்து 6 பிள்ளைகளை பெற்றாங்க. அல்லேலூயா. கூட இன்னும் ஒன்று மாத்திரம் கொடுக்கறதில்ல, ஒன்னோடு கூட சேர்ந்து திரும்பி ஆண்டவர் பெரிய உயர்வை கொடுக்குறார் பாருங்க. குடும்பத்தில் உங்களை உயர்த்துகிற தேவன். அந்த நிலைமையில தான் அந்த அம்மா சொல்றாங்க, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஃபேமிலியிலையும் ஒரு எக்ஸால்டேஷன் கர்த்தர் கொடுக்க வல்லவர். குடும்பத்தினருக்கு முன்பாக எப்படி இருந்திருக்கும் பாருங்க. யாரையெல்லாம் இகழ்ந்து கொண்டிருந்தாங்களோ, அல்லேலூயா, அவங்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்க? பார்த்து வியப்பார்கள். அல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதம் செய்து உயர்த்துகிற அதே தேவன் உங்களை ஏளனம் பண்ணுகிற, உங்களை நிந்திக்கிற, உங்களை அற்பமாக எண்ணுகிற குடும்பத்தினருக்கு முன்பாக நம்மை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன் அவர். அல்லேலூயா. மூன்றாவது, வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். வேலை ஸ்தலத்தில் மிகவும் பயங்கரமாய் உயர்த்தப்பட்ட, ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை வேலை ஸ்தலத்தில் கனமடப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் பைபிளில் இருக்கிறான். யோசேப்பை குறித்து சங்கீதம் 105வது அதிகாரத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கு. சங்கீதம் 105வது அதிகாரம் 17 22 வசனங்களை பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு உடுக்கினார்கள். அவனுடைய பிராணன் எப்படி இருந்தது? இரும்பில் அடைப்பட்டு இருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். கர்த்தர் சொன்ன வார்த்தைன்னு ஒன்று இருக்கு பைபிளில் பாருங்க. உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, குறிப்பாக நம்முடைய வேலைகளை குறித்து, நம்முடைய கைகளின் பிரயாசத்தை குறித்து கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இருக்குங்க. அந்த வாக்குத்தத்தங்களை தான் நீங்கள் பிடிக்கணும். உயர்வு வரணும்னா எதை பிடிக்கணும்? வாக்குத்தத்தம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் எப்படி இருப்பீங்க? சும்மா இருப்பீர்கள். ஆனால் சும்மா இருக்கக்கூடாது. சும்மா இருந்தாலும் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். வசனத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணணும். உங்கள் பிரச்சனை குறித்த வாக்குத்தத்த வசனத்தை டெய்லி ஒரு வாட்டி சொல்லி பாருங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் சீக்கிரத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் சோர்ந்து போய் இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க. எனக்கு ஏன் இப்படிப்பட்ட போராட்டம், ஏன் என் நிலைமை இப்படி இருக்குது, யாரால என்னை புரிஞ்சு கொள்ள முடியலையே. அல்லேலூயா. எல்லாரும் அற்பமாய் பார்க்கிறார்களே, மேலேருந்து ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? தனிப்பட்ட குழியிலிருந்து தூக்கி எடுப்பார், குடும்பத்தினர் மத்தியிலிருந்து தூக்கி எடுப்பார். யோசேப்பின் நிலைமை பாருங்கள். அவன் வேலை ஸ்தலத்தில் எங்கே போனாலும் ஆண்டவர், போத்திபார் வீட்டில் எத்தனை வேலைக்காரர்கள் இருந்திருப்பாங்க, எத்தனை அடிமைகள் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறாரு. அநியாயமாக கொண்டு போய் சிறைச்சாலையில் போடுறாங்க. அங்கே எத்தனை கைதிகள் இருந்திருப்பாங்க,
எல்லாருக்கும் அநேக பொறுப்புகள் டெய்லி கொடுக்கப்பட்டிருக்கும். சிறைச்சாலையில் போய் வேலை செய்வதற்கு கடினமான உழைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும், பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதன் மத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா யோசேப்பின் வேலை வித்தியாசமாக இருந்திருக்கும். அவனுடைய வேலையின் வெளிப்பாடுகள் என்னெல்லாம் கொடுக்குறாரோ அந்த சிறைச்சாலை தலைவன், இவன் அழகாக செஞ்சு கொடுக்குறானே, ரொம்ப அழகாக ஞானமாக செய்கிறானே என்று பார்த்து எல்லா சிறைச்சாலையில் இருக்கிற எல்லா சிறை கைதிகளுக்கு மேலே இவனை கொண்டு போய் வச்சுட்டார். அதுலேருந்து தான் பார்வோனுடைய 2 வேலையாட்களுக்கு பிரச்சனை இருக்கிற சூழ்நிலை சிறைச்சாலை வந்து போடப்படுகிறார்கள். அவங்கள கவனிக்கிற பொறுப்பில் யோசேப்பு இருக்கிறார். அவங்க ஒரு சொப்பனம் பார்க்குறாங்க. ஆண்டவர் அற்புதமாய் அதுக்குரிய வெளிப்பாட்டை கொடுக்குறார். அல்லேலூயா. சில மறைபொருள்களை வெளியே கொண்டு வரக்கூடிய ஞானம் இருந்தால் தாங்க மற்றவங்களுக்கு முன்னால் உயர முடியும். சும்மா மேஜிக்கில் உயர முடியாது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இப்படி ஞானத்தை கொடுக்க வல்லவர். அல்லேலூயா. வேலை ஸ்தலத்தில் ப்ரமோஷன். தொடர்ந்து இந்த யோசேப்பை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது 105வது அதிகாரத்தில் அவருக்கு வந்த உயர்வை பற்றி நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது 20, 21, 22 வசனங்களில் ராஜா ஆள் அனுப்பி அவன் என்ன செய்தார்? கட்டவிழ்க்க சொன்னார். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணி கட்டவிழ்த்தான், விடுதலை பண்ணினான். ஒரே நாளில் பாருங்க கட்டு அவிழ்க்கப்பட்டது. சிறைச்சாலேருந்து அங்கே அரண்மனைக்கு போகும் பொழுது கட்டவிழ்க்கப்பட்டு தான் போனான். அப்போ அது வரைக்கும் ஒரு செயின் போட்டு கட்டி வச்சிருந்துருக்கிறாங்க. காலையில் எந்திரிக்கும் போது அந்த செயின் இருந்திருக்கும். சங்கிலி போட்டு கட்டினா எப்படி இருக்கும்? இன்னைக்கு சிறை கைதியாக சங்கிலியில் கட்டப்பட்டு நாளை துவங்கினவன் ராத்திரி தூங்கும்போது கழுத்தை சுற்றி தங்க சங்கிலி போட்டு தூங்குறானே. அல்லேலூயா. இப்படி தான் ஆண்டவர் உயர்த்தினார். சங்கிலியை கட்டவிழ்த்தான், விடுதலை பண்ணினான். அல்லேலூயா. கட்டப்பட்டவனுக்கு கொடுக்கப்படுகிற உயர்வு பாருங்க. 21 தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும். வேலை ஸ்தலத்தில் மற்ற அதிகாரிகளை இவன் கட்டுறவனா மாத்திட்டார். சிறைச்சாலையிலிருந்து ஒரு மனுஷனை கூட்டிட்டு வந்து அடுத்து 22 தான் ரொம்ப முக்கியமா. அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதுதாங்க வேலை ஸ்தலத்துல உயர்வு. அல்லேலூயா. இருக்கிற எல்லாத்தின் மேல ஒரு அதிகாரியா வைக்கிறார். வேலை ஸ்தலங்கள்ல கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும். வருகிற ப்ரமோஷனை குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாக தான் செய்வார். உங்களை அற்புதமாய் உயர்த்துகிற ஒருவர் இருக்கிறார், அவர் தேவன். அடுத்தது பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்தில் வருகிற அழகான ஒரு உயர்வு. இது எதிர்பாராத ஒரு நபர். லூக்கா 1வது அதிகாரத்தில் 49லேருந்து 53 வரைக்கும் வாசிக்கும் பொழுது மரியாளுடைய சாட்சி. வல்லமையுள்ளவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய பயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடிக்கிறார். தேவன் பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளுகிறார். தாழ்மையானவனை என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யமுள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து நம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். இன்னைக்கு பாருங்க, மரியாள் அந்த அம்மாவுக்கு வந்த உயர்வு மிகப்பெரிய உயர்வு. யாரும் அறியாத ஒரு குக்கிராமத்தில் அல்லேலூயா இருந்த ஒரு அம்மா. நாசரேத் ஊரில் இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. அந்த நேரத்தில் கல்யாணத்துக்கு தான் ஆயத்தமாகி கொண்டிருந்தாங்க. ஆனால் வரப்போகிற மேசியாவை சுமக்கக்கூடிய உன்னதமான பொறுப்புக்கு கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். அல்லேலூயா. 28லேருந்து அந்த சம்பவத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே என்றான். அல்லேலூயா. எல்லா ஸ்திரீகளுக்குள்ள ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீனா மரியாள். எல்லாராலும் அற்பமாக எண்ணப்பட்டிருந்திருப்பாங்க ஒருவேளை. ஆனால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தினார். கர்த்தருடைய ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணித்தாங்க. அல்லேலூயா. இந்த அம்மா பாருங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுன்னு சொன்னாக்கா வெவ்வேறு மேடை போட்டு நின்று பேசுறது தான் கர்த்தருடைய ஊழியம் இல்லை. கர்த்தருடைய திட்டம் நிறைவேற தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். ஒரு கன்னிகை கர்ப்பவதியானால் இஸ்ரவேல் தேசத்தில் அதுக்கு நியாயமான தீர்ப்பு என்னது? கல்லறிந்து கொல்லணும். உயிருக்கே ஆபத்து வந்தாலும் கர்த்தருடைய திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும்னு ஒப்பு கொடுத்தாங்க. அந்த அம்மாவை தான் அப்புறமா சாட்சி சொல்கிறாங்க. அல்லேலூயா. பெருமையுள்ளவர்களை பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார். பசி உள்ளவர்களை நன்மையால் நிரப்பி ஐஸ்வர்யவான்களை என்ன பண்ணுறாரு? வெறுமையா. இந்த அம்மா
அன்றைக்கி அந்த உயர்வு சில நேரம் ஊழியத்தில் சில நேரம் ஆரம்பத்தில் உயர்வு வரும்போது என்னென்ன புரியாது, இதுவா உயர்வு, இது இல்லாமலே இருந்தாலே நல்லா இருக்கும் போல் அப்படின்னு தான் சில நேரம் தோணும். இன்றைக்கி மரியாளுக்கு அப்படி தான் ஒருவேளை தோன்றியிருக்கலாம். ஆனால் அது அவங்களுக்கு நல்லா புரிந்து கொண்டாங்க. இன்றைக்கி கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த அல்லேலூயா திட்டம் மிகப்பெரிய உயர்வு என்பதை உணர்ந்து கொண்டாங்க. தேவனுடைய பணிக்கென்று கர்த்தர் உங்களை அழைக்கும் பொழுது முழு மனதோடு ஒப்பு கொடுங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பணிக்கென்று தங்களை அர்ப்பணிக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிற தேவனார்கள். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வது போல ஒரு பாக்கியம் இல்லை. அல்லேலூயா. ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணி நிறைவேற உங்களையும் என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை உயர்த்தி கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். உலக பிரகாரமான ஒரு ராஜாவுடைய அதிகாரத்தின் நிமித்தமாக புறப்பட்டு போகிற ஒரு அதிகாரி என்ன ஒரு கனத்துக்குரியவனாக இருக்கிறான். பரலோக தேவனுக்கு ஊழியம் செய்கிற உங்களை என்னை கர்த்தர் நிச்சயமாகவே கைவிட மாட்டார், ஆசீர்வதித்து உயர்த்துவார். இந்த உயர்வுகளெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தருகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிறோம். மிக முக்கியமாக பாருங்கள், தேசத்தில் நம்மை உயர்த்துகிற, கடைசியாக பாருங்கள், தேசத்தில் நம்மை உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. தேசத்தின் அதிகாரத்தில் உயர்த்தப்பட்டது தாவீது. அவரை பற்றி இப்படி அழகாக எழுதப்படும். 5வது உயர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லேலூயா, தேசத்தில் அதிகாரத்தில் வைத்து நம்மை அழகு பார்க்கிற ஒரு தேவன். சங்கீதம் 78வது அதிகாரம், அதுவும் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சங்கீதம். 70லேருந்து 72 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் நம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படி மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினார். பாருங்க, ஆட்டு தொழுவத்தில் கரவலாடுகளுக்கு பின்பாக தெரிந்த அவனை, வனாந்தரத்தில் யாரும் அறியாத நிலைமையில, தகப்பனார்கள் கூட மறக்கப்பட்ட நிலைமையில கொஞ்சம் ஆடுகளை வைத்து அதை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் அழைத்து வந்து ஜனங்களை மேய்க்கும் பணியை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை எழும்பி இப்படிப்பட்ட நிலைமையில், தேசத்தின் ஆளுமையின் நிலைமையில் தேவ பிள்ளைகள் இன்னைக்கு வரணும். இன்னைக்கு இந்திய தேசத்துக்கு தேவை நல்ல ரட்சிக்கப்பட்ட, ஆண்டவருக்கு பயந்து கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்கிற ஜனங்கள் உயர்ந்த நிலைமையில் வர வேண்டும். தேவன் எல்லாரையும் உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன். நம்ம கண்களை மூடி இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீ கேட்ட வசனத்தின்படியாக இந்த எல்லா உயர்வுகள் வந்த ஒவ்வொருவருக்கும் இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட அநேக சாட்சிகள் எழும்பட்டும். சோர்ந்து போன உள்ளங்களை இப்போ தைரியப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. சீக்கிரத்தில் இந்த அற்புதங்களை பார்க்கட்டும். ஆண்டவரே, நீதிமானுடைய கொம்புகள் உயர்த்தப்படும் என்று சொன்னீங்களே அப்பா. ஆண்டவரே, அந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நிலைமைகள் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். வீட்டில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியம் நடக்கட்டும். தடைப்பட்ட காரியங்களை நீங்கட்டும். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறட்டும். உங்களுடைய நாமத்தை நேரே மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆளுகை எல்லா துதிகன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வருகின்ற 22 பிப்ரவரி 2026 ஞாயிறு மாலை 6:30 மணி அளவில் நமது ஓசனாட்டவர் திருச்சபையில் வைத்து இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் சிறப்பு செய்தியாளர் நமது போதகர் டேனியல் ஆஸ்பான் அவர்கள் உங்களுக்காக விடுதலையின் நற்செய்தியை அளித்து சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத வல்லமையை பெற்று அனுபவியுங்கள். உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஓசனாட்டவர் யூடியூப் சேனலில் நேரடியாக ஒளிபரப்பப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.